என்ன ரகங்கண்ணா? நல்லா நாட்டு குறைங்க. நாட்டு குதிரைகள். ஆமாம். நாட்டு குதிரையே ஜம்முன்னு இருக்குது. ஆமாங்க. ஓகே ஓகே. நம்ம எங்க இருந்துங்கண்ணா வந்துருக்கோம்? நம்ம பவானி குமரவளை. பவானி குமரவளை. எல்லாருமே பக்கம் பக்கம் தான். இங்க இருக்கிற எல்லாருமே எல்லாமே பக்கம் தான். பஞ்சக்கல்லி. ஆமாங்க. ஓகே ஓகே. இது வந்து 10 சுழி இருக்குதுல்ல. 10 சுழிங்க. இங்கே பாருங்க, பவானியிலிருந்து காட்வாடி ரகம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக்குன்ட்டு 2 குதிரைகள் இருக்குது. நல்லா ஒரு நல்ல ப்ரீடு. இந்த அண்ணாவோட தான் இருக்குது. அண்ணா இது ப்ரீடு என்னங்கண்ணா ப்ரீடு? இது மார்வாடிங்க. ரெண்டுமேங்களா? ஓகே. நம்ம எத்தனை குதிரைங்கண்ணா கொண்டு வந்திருக்குது? 35. சரி சரி சரிங்க. அது குட்டை மாடுங்க, நாட்டு குட்டைங்க. அது ஒரு நாட்டு குட்டைங்க. 7 மாதம் செனைங்க. சரிங்க. இது செனைங்களா? ஆமாங்க. கண்ணு மாதிரி இருக்குது செனை மாடு. ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் ப்ரீட். காங்கேயம் ப்ரீடில் நம்ம இன்றைக்கி குருநாதர் சுவாமி திருக்கோயில் அந்தியூர் வந்திருக்கோம். இங்கே ஏகப்பட்ட குதிரைகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் மாடுகளும் வந்திருக்கு. என் பின்னாடி பார்த்திங்கன்னா அத்தனை குதிரைகள் மாடுகள் இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அதே மாதிரி குதிரை வண்டி மாட்டு வண்டி இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் இங்கே வந்திருக்கு. அதிக அளவில் குதிரைகள் வந்திருக்குதுங்க நம்ம பார்த்த வரைக்கும். இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. குதிரைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு குதிரைகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு குதிரைகள், குதிரை இனங்கள். இதில் பார்த்திங்கன்னா இங்கே 2 ஒட்டகம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜீப்பு சூப்பராக இருக்குது. இங்கே இந்த மாதிரியான ஜீப்பில் வந்துட்டா சேஃப்டி. ஏன்னா நிலம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தார் இந்த மாதிரியான வண்டி தான் வெளியில் வர முடியும். சாப்பாடு செய்யறதுக்கான அனைத்து ஐட்டங்களும் வந்துருச்சு. எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரில. இங்கே பாருங்க, பவானியிலேருந்து காட்வாடி ரகம் கொண்டு வந்திருக்காங்க. வருஷம் வந்துடுவாங்களாமா. காட்வாடியும் வந்துடும், நாட்டு குதிரையும். ஓ, இதெல்லாம் நம்மளுதாங்கண்ணா நாட்டு குதிரைகள்லாம்? ஓ, இப்போவே சேல்ஸ் ஆயிடுச்சுங்களா? ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே நம்மளுதுங்களா? இது அதெல்லாம் வேறு இருக்குங்க. இங்கே முன்னாடி இருக்கிறது மட்டும் இது ஒன்று. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது வந்து 90 90,000. ஓகே. இதுக்கு வயசு பல்லு இதெல்லாம் எப்படிங்கண்ணா? வயசு வந்து 2 பல்லுங்க. வயசு 2 பல்லு. 2.5 வயசு. 2.5 வயசுங்க. 2.5 வயசுங்க. 2.5 வயசு குதிரை எவ்வளோங்க? 2 பல்லு. 2 பல்லு. விலை என்னங்கண்ணா சொன்னீங்க? விலை 90 ரூபா. 90. இந்த அண்ணா தான் பவானியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் துரைசாமி. துரைசாமி. ஓகேங்கண்ணா. இது நம்மளது இது மட்டும்தாங்கண்ணா இல்லை வேறு தொழில் என்னங்கண்ணா? வேறு தொழில் ஆட்டோ ஓட்டுறோம். நம்ம ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் நம்ம சொந்தமாக வச்சு. அவன் சொந்தமாக வச்சு பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே. நம்ம நம்பர் கொடுக்கலாங்களா? ஃபோன் நம்பர் கொடுக்கலாமா? கொடுக்கும். சொல்லுங்க. 98 420 62 458. இதான் கான்டாக்ட் நம்பர். ஆமாங்க. உங்களுக்கு பவானியில் ஆட்டோ வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரியான குதிரைகள், நாட்டு குதிரைகள் வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது நல்லா சுத்தமான குதிரைகள். குதிரை. ஓகே. இது என்ன விலை வரைக்குங்கண்ணா போகும்? இதெல்லாம் வந்து 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் போகுதுங்க. பல்லு இப்போ எத்தனை பல்லு வரைக்குங்கண்ணா போடும்? பல்லு 6 பல்லு தாங்க. 6 பல்லு வரும். ஆமாம், 6 பல்லு வரும். வாங்க. குதிரை 40,000 ரூபாய் சொல்கிறாங்க. வணக்கம்ங்க. வணக்கங்கண்ணா. எங்கேருந்துங்கண்ணா வந்திருக்கிறீங்க? நாங்கள் நம்பியூர்லேருந்து வந்திருக்கிறோங்க. நம்பியூர்லேருந்து வந்து. ஆமாங்க. நாட்டு குதிரை வாங்கலாம்னு வந்துருக்குறோங்க. நம்மக்கிட்டே நாட்டு குதிரை இருக்குதுங்க. ஆமாங்க. குட்டி ஏதாவது நல்ல குட்டியாக இருந்தால் வாங்கலான்ட்டு வந்துருக்குறோங்க. இது நல்ல குட்டிங்க. ஆமாங்க. கரிக்கால் குமேத்து, இன்னும் பல் போடாத குட்டி. ஆமாம். ஒரு வயசு இருக்குது இந்த குட்டிக்கு. ஆமாங்க. என்ன விலை சொல்கிறாங்க? விலையவி சொல்கிறாங்க. நல்ல குட்டிக்கு எப்பவுமே பொருளுக்கு நல்ல மதிப்பு எப்பவுமே இருக்குங்க. சரிங்க. ஆமாங்க. அது 40 ரூபா சொல்கிறாங்க. சரிங்க. அப்போ நாம் நீ அனுசரித்து கேட்டால் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஆமாங்க. இது குட்டி நல்ல குட்டிங்க. நல்ல குட்டிங்க. கரிக்கால் குமையத்துங்க. நெத்தியில் சுட்டியோடு இருக்குதுங்க. சரிங்க. ஆமாம். இன்னும் பல் போடலிங்க. இது பாருங்க. நம்மளோட நாட்டு குதிரைக்கு என்ன மாதிரியான இதுங்கண்ணா? நம்மகிட்ட வந்து நாட்டு குதிரைக்கு வந்து காட்டி வரி கிராசிங்கு போடுறோம். சரிங்க. பெரிய குதிரை நொக்கரா குதிரை இருக்குதுங்க. வெள்ளை குதிரை. சரிங்க. கிராசிங் போடுறோம். அளவான ரேட் தானுங்க. சரிங்க. 5000 ரூபா தான் வாங்குறேங்க பெரிய குதிரை கிராசிங் போடுறதுக்கு. சரிங்க. யார் வந்தாலும் போட்டு கொடுக்கலாமுங்க. ஓ, கிராசிங் நம்மகிட்ட இருக்கு. ஆமாங்க. கிராசிங் நொக்கரா குண்டு இருக்குதுங்க. ஓ சரி. ஆமாங்க.
வேணா தொடர்புன்னு சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா. 93ங்க 45ங்க 63ங்க 23ங்க 63ங்க. ஓகேங்க. பேர் வந்து குமாருங்க. சரிங்க. நம்பியூர்லேருந்து சத்திய ரோட்டில் சரிங்க. எலத்தூர் குமார். ஓகேங்க. ஆமாங்க. எப்போ வந்தீங்கனாலும் போட்டு கொடுக்கலாம். சரிங்க. பெரிய குதிரைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கும் குதிரை இருக்குதுங்க. ஓ, பெரிய குதிரைக்குங்க. எல்லாத்துக்குமே நம்ம. ஆமாம், நம்மக்கிட்ட வந்து கிராசிங்க்கு எல்லா குதிரைக்குமே அவைலபிளுங்க. ஓகே ஓகே. சரி, ரைட்டுங்க. நன்றிங்கண்ணா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இது பாருங்க, 3 பின்னாடி 2 கால் கட்டியிருக்காங்க, முன்னாடி ஒரு கயிறு இழுத்து கட்டியிருக்காங்க. இது வந்து உதச்சிடும் அப்படின்றதுக்காக பின்னாடி 2 கயிறு இழுத்து கட்டியிருப்பாங்க. எல்லா குதிரையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ப்ரீடுன்னு தெரில, அது வேணால் காட்டுவாடின்னு சொன்னாங்க. பாருங்க, இது எல்லாமே நாட்டு குதிரைகள். நாட்டு குதிரைகள் அதிக அளவில் இருக்குது. இங்கே வண்டியெல்லாம் கூட வச்சுருக்காங்க. வண்டி சேல்ஸாக என்னன்னு தெரில, உள்ள நிழலில் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நாட்டு குதிரைகள் இல்லாமல் வேறு ப்ரீடாக இருக்கும். இது வண்டியெல்லாம் சேல்ஸாமா? அது வண்டி என்ன ரேட் வருது? வண்டியெல்லாம் அவங்க சேல்ஸ் தானாமா. கிட்டத்தட்ட 3 வண்டிகள் இருக்குதுங்க. எங்கே வேறு வேறு ப்ரீட் இருக்கு. வண்டி என்ன ரேட்டு வருது? வண்டி என்ன ரேட்டு வருது? ஆ, சரி. 20, 15. சரிங்க. ரோஸ் வண்டி 15. ஓ, இதான் இந்த வண்டி 12. ஓ, குதிரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டுங்க. சரி. 50 ரூபா வருது, 30 ரூபா வருது. இதெல்லாம் என்ன ரகங்கண்ணா? எல்லாம் நாட்டு குதிரைங்க. நாட்டு குதிரைகள். ஆமாம். நாட்டு குதிரையே ஜம்முன்னு இருக்குது. ஆமாங்க. ஓகே ஓகே. நம்ம எங்க இருந்துங்கண்ணா வந்துருக்கோம்? நம்ம பவானி குமரவாளைங்க. பவானி குமரவாளையம். எல்லாருமே பக்கம் பக்கம் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாமே பக்கம் தாங்க. எல்லாம் ஒரே ஒரு 2 கிலோமீட்டர் தான். சரி சரி சரிங்க. நம்ம பேருங்கண்ணா? நம்ம பேர் சசிகுமார். சசிகுமார். எத்தனை குதிரைங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? நம்மள 8 கொண்டு வந்தாங்க. 8மே நாட்டு குதிரை. நாட்டு குதிரை தானே. ஓகே ஓகே ஓகேண்ணா. நம்மளுக்கு 20 ரூபா தான் ஹையஸ்ட் வண்டிங்களா அது? ஆமாம், 25,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க புது வண்டி. 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பழைய குவாலிட்டி. சரி, அதனால 20 ரூபாங்க. ஓகே 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 ஓகேங்கண்ணா. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லலாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. 90 ம் 423 சரிங்க 12 ம் 053. ஓகே, இதான் கான்டாக்ட் நம்பர். ஆமாம். ஓகே, நன்றிங்கண்ணா. நன்றி. இந்த அண்ணாவோடது இத்தனை குதிரைகள் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. வண்டியெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுங்க. 20, 5 இந்த ரேஞ்சிலேயே இருக்குது. நானும் ரேட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ரேட்டு கம்மி தான். இங்கே வந்து கருப்பு, இங்கே செவலை, இங்கே ஒரு வண்டி நிற்கிது, 2 வண்டி நிற்கிது. எல்லா குதிரைகளுமே பின் கால் கட்டி இருக்காங்க. குதிரை இது இழுத்த மாதிரி நின்றுட்டு இருக்குது பாருங்க. இந்த குதிரை இழுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த அண்ணா உள்ள உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, நாட்டு குதிரைகள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இந்த வண்டியெல்லாம் தான் ரேட் எவ்வளோன்னு தெரியல. இதெல்லாம் ஒத்த வண்டி. இது ஒத்த வண்டி தான், ஆனால் ஒத்த வண்டியில் இது கொஞ்சம் சொகுசு. இது நம்ம எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் இருக்குது இந்த வண்டியெல்லாம். ஆனால் அது கொஞ்சம் சேஃப்டி. நாங்கள் இன்றைக்கி வரும்போது கூட பார்த்த ஒரு பில்டிங்கில் வாழ்க வளமுடன் இது போட்டிருக்கு. ஒருத்தர் வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அது ஆக்சுவலாக வளமுடன் வராதாம்மா, வளத்துடன் தான் வரும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தமிழ் ஆசிரியர் சொன்னார். தூரியெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய தூரியாக வந்துருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து ஒரு பிளாக் அடித்த மாதிரியான ஒரு ஒயிட் குதிரை இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒயிட்டு, பிளாக்கு இந்த மாதிரியான குதிரைகள்லாம் கூட இங்கே இருக்குது. இது வந்து நாட்டு ரகம் இல்லாத குதிரைகள், காட்வாடி, நோக்ரா இந்த மாதிரியான குதிரையாக இருக்கும். இது நாட்டு குதிரை தான். நாம எப்படி நம்மளது எத்தனை குதிரைங்கண்ணா? இங்கே வந்து நம்ம 5 குதிரை. இது குதிரை என்ன விலை வருதுங்க இதெல்லாம்? இது வந்து 1, 1.5 பந்தயத்தில் ஃபஸ்ட்டுங்களா? ஓ, சரி சரி சரிங்க. ரேஸில் ஓடி ஃபஸ்ட்டுங்களா? ரேஸில் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே.
லோக்கல் பேடல் ஓடி ரெண்டாவது. ஓ லோக்கல் பேடல் லோரி ஃபஸ்ட்டு. அப்படிங்களா? சரி சரி சரிங்க. இது 1.5 வரும். பல்லில் எத்தனை போட்டிருக்குங்க? புதுவை. புதுவை சின்ன குதிரை தான் அப்படின்னா. குட்டி குதிரை. ப்ரைஸ் வின் பண்ண குதிரைங்களாமா? 1.5 வருங்கிறாங்க. இதுங்க இதுவும் அதேதானா? சேல்ஸ் இது ரெண்டுமே சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ் கிடையாது. ஷோவுக்கு நிறுத்தி இருக்கீங்க. கோயிலுக்கு வருஷம் கோயிலுக்கு வந்து வரணும். 3 வருஷமா கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓ சரி சரி சரிங்க. 3 வருஷமா இதோட 3 வருஷமா வந்துருக்குண்ணே. இது ஒரு 5-6 வருஷமா வந்துருக்குண்ணா. இது 3 வருஷமா வருது. இது 5 வருஷமா வருது. 5-6 வருஷமா வருது. ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு போகணும். மீதி வெளியே இருக்கிற சேல்ஸ். ஆஹா. இது அந்த குட்டி குதிரை என்ன ரேட் வரும்? அதெல்லாம் 40,000 அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. அது எத்தனை மாதம் இருக்குங்க அந்த குதிரைக்கு? இதுக்கு ஒரு வயசு வந்து ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கணும். ஓ 6 வயசு 5 வயசு. ஒரிஜினல் நாட்டு குதிரைங்க. சரி சரி சரிங்க. இங்கிலீஷ் படி எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் நாட்டு குதிரை. ஒரிஜினல் நாட்டு குதிரை. நாட்டு மாதிரி ஒரிஜினல் நாட்டு குதிரைங்க. சரி சரி சரிங்க. இதுங்கண்ணே? இது வந்து பிரீடு 2 கிராஸ். நாட்டுக்கும் இதுக்கு கிராஸ். எதுக்குங்க? நாட்டுவாடிக்கும் காட்டுவாடிக்கும் நாட்டு குதிரைக்குமான கிராஸ். ஓகே. இது வந்து நாட்டு குதிரை. சரிங்க. குண்டு வந்து கிராஸ். பெரிய காட்டுவாடி. ஓ சரி. 60 இன்ச் அந்த மாதிரி இன்ச் கிராஸ் வரும். ம். இது விலை என்ன சொல்லுதுங்க? இதெல்லாம் இது 60 ரூபா 70 ரூபா. 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி தான். சரி சரி சரிங்க. இதுக்கு இது ரெண்டு மட்டும் இதுக்கு வயசு என்ன இருக்குங்க? இதுக்கு 6 பல்லு. 6 பல்லு. 6 வயசு. விலை என்னங்கண்ணா சொல்லு? 60 70. 60 70. 60 ரூபா ஃபைனலா கொடுத்துருவோம். 60னா ஃபைனல். ஓகே 60னா ஃபைனல். இந்த குதிரை நாலாவது இருக்குங்க. 4வது ரேஸ் லோடி 4வது ப்ரைஸ். ஓகே ஓகே ஓகே. ரேஸ் லோடி 4வது ப்ரைஸ் வாங்கின குதிரைங்க. இது கிராஸ் பிரீடு. இதெல்லாம் இது எல்லாமே கிராஸ் தான். இதுல வந்து ஒரிஜினல் நாட்டு குதிரை. இது ரெண்டும் ஒரிஜினல். அது மட்டும்தான் கிராஸ். ஓ சரி சரி சரி. ஆமாம் அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஓகே. ஒரிஜினல் நாட்டு குதிரை. சரி சரி சரி. ஓகேங்க ப்ரோ, நன்றி. குதிரை வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்களா? ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 42 38 18 12. 18 12. பேருங்க? பிரபாகரன். ஓகே. நம்ம ஊரெல்லாம் எந்த ஊருங்க? லட்சுமி பவானி தான். பவானி லட்சுமி நகர். மணி பிரதர்ஸ் பசங்க. ஓ சரி சரி சரி. ஓகேங்க ப்ரோ, நன்றி. எல்லாமே இந்த சைடு இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவானியிலிருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு குதிரைகள் வேணும் அப்படின்னாலே இங்கே பவானி வந்தால் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் நாங்கள் உள்ளே வந்த ரோடு. அதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த தூரிக்கு கீழேயே இங்கே வச்சுருக்காங்க. குட்டி குட்டி குதிரைகள். இந்த குதிரைக்கு 6 வயசு. ஆச்சரியமாக இருக்குது. நான் குட்டி குதிரைன்னு நினச்சேன். நாட்டு குதிரை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் குதிரை இது 6 வயசு குதிரை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக்குன்ட்டு 2 குதிரைகள் இருக்குது. நல்லா ஒரு நல்ல ப்ரீடு. இந்த அண்ணாவோட தட்டு இருக்கு. அண்ணா இது ப்ரீடு என்னங்கண்ணா ப்ரீடு? இது மார்வாடிங்க. ரெண்டுமேங்களா? ஓகே. நம்ம எத்தனை குதிரைங்கண்ணா கொண்டு வந்துருக்குது? 35. சரி சரி சரிங்க. குதிரைக்கு எப்படி தண்ணி விடுங்க? தவிடு வச்சுட்ருக்கீங்க. ஓகே ஓகேங்க. அப்படியே எங்கள் நம்பர் போட்டு விட்டுருங்களா? கண்டிப்பாக போட்டுடலாங்கண்ணா. எங்களுக்கு மனப்பாடம் தெரியாதுங்க. சரி சரிங்க. உங்களால் எதாவது எங்களுக்கு குட்டி கிட்டி கண்டிப்பாங்கண்ணா பண்ணிக்கலாங்க. என் நம்பர் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்கண்ணா. அதான் உங்களால் எங்களுக்கு ஒரு பொழப்பாகும். கண்டிப்பாங்கண்ணா. நம்ம அண்ணாவோடது பவானியிலேருந்து குதிரை குட்டிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. மார்வாடியிலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. நம்மகிட்ட என்னென்ன ரக குதிரைகள்? மார்வாடி காட்டியவாடி எல்லா ரகமும் இருக்குங்க. நான் வாங்கி விற்கிறாளுங்க. வருஷம் 360 நாள் நான் வியாபாரம் வாங்குவேன். குதிரை வாங்கி விற்கிறாளுங்க. சரிங்க. நம்ம கொடுக்குற வந்து கேரண்டி கட்டி கொடுப்போங்க. ஏதாவது ஒன்று குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே பார்த்து வைத்தியம் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு குதிரைக்கு ஒரு வகுத்துலனா உடனே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. சரி சரிங்க. எங்கிட்ட வாங்கிட்டு போகிற குதிரைங்களுக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பாக இருப்போங்க. நாங்கள் குதிரைக்கு வந்து முதலே ஒரு கொடுப்போம். எதாக இருந்தாலும் சின்ன சின்ன ரிப்பேராக இருந்தாலும் குதிரைக்கு ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தால் உடனடியாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போங்க. ஓகே. எங்கிட்ட வாங்குற பொருளுக்கு உங்களுக்கு நாங்கள் உறுதி கட்டி கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. ஓகேங்கண்ணா. இந்த டைம் எத்தனை குதிரைங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? இந்த தடவை வந்து இப்போ 30 குதிரை கொண்டு வந்துச்சுங்க. சரிங்க. ஒரு 7-8 குதிரை வித்தாச்சுங்க. ஓ 7-8 குதிரை வித்தாச்சு. வியாபாரம் ஆயிடுச்சு. ஓகேங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்துங்கண்ணா வந்து? பவானியிலேருந்து கொண்டு வரேங்க. இல்லை வாங்குறவங்க எந்த ஊர்லேருந்து அதிக அளவில் வர்றாங்க? வாங்குறதுலேருந்து கரூர், திருப்பூருங்க,
இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. சரிங்க. உங்கள் லோக்கல் இருந்தே நிறைய பேர் வந்து வாங்க. நிறையா பேர் வாங்குறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் காட்டு கருத்து எல்லா ஊருக்கும் சத்தியமங்கலம் எல்லா ஊருக்கும் போகுது குதிரைங்க. சரி சரி சரி. நம்ம எல்லாமே கொடுத்துட்டு நம்ம சேல்ஸ் அப்படின்ட்டு ஒரு சந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்னா இது மட்டும் தானே, வேற எங்கேயாச்சும் கொண்டு வர? இல்லைங்க, நான் இங்கே மட்டும் தான் கொண்டு வருவேங்க. சரிங்க. நாம இந்த செல்லுலாம் போட்டு நான் வியாபாரம் பண்ண மாட்டேங்க. சரிங்க. நம்ம டைரெக்டாக பேசி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வியாபாரம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இந்த தடவை தான் நானும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் கொடுக்குறேங்க. ஓகே ஓகேங்க. நம்ம கோயில் குளத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வேணாலும் சரிங்க. சரிங்க. எல்லாத்துக்கும் நான் குதிரை கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. ஓ, யாருக்கு நான் இல்லைன்னு சொன்னதில்லை, எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த அடுத்த வாரத்தில் மேட்டூருக்கு கூட ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகுது நம்ம போகிறீங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரி. எல்லாத்துக்கும் நான் குதிரை கொடுத்துட்டு தான் இருக்குங்க. இப்போ கோயில் குளத்தை வேண்டுதல்னால அதுக்கும் குதிரை வேண்டுதலுக்கும் நான் குதிரை கொடுத்துருக்குறேங்க. ஓகே ஓகே. குட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஓகே. நம்மளுக்கு ஹை பட்ஜெட்னா என்ன ரேட்டில் குதிரை இருக்குது? 25, 30, 40ங்க. 25, 30, 40 எப்படிங்கண்ணா? லட்சங்களா இல்லை 1000? இல்லை 25,000, 30,000ங்க. லட்சத்துக்குள்ள நான் அதெல்லாம் நாட்டு குதிரைங்க. நாட்டு குதிரைங்க. நாட்டு குதிரை 25,000, 30,000. இது வந்து 1.25 சொல்லிட்டு இருக்குதுங்க. சரிங்க. ஃபைனல் 1.5 கொடுத்துருவோங்க. ஃபைனல் 1.5 கொடுத்துடலாம். ஆமாம் ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இதோட வண்டி ரைடிங் கேரண்டிங்க. சரிங்க. தொழிலில் பக்கா கண்டிஷனுங்க. அதனால வந்து அது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்குதுங்க. ஃபைனல் ஒரு 1.5 கொடுத்துருவோம். 1.5 கொடுத்துடலாம். ஆமாங்க. இது மார்வாடி இல்லைங்களா? காட்டியாவாடிங்க. காட்டியாவாடி. ஆமாங்க. காட்டியாவாடி. இது பல்லெல்லாம் எப்படிங்கண்ணா போட்டுருக்கு? பல்லு 6ஆம் பல்லுங்க. 6ஆம் பல்லுங்க. ரொம்ப வயசு முத்தல்லாம் கிடையாதுங்க, கரெக்டான வயசு. ஓ, நாங்கள் வருஷம் 360 நாள் வியாபாரம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. நம்மளுக்கு இந்த குதிரைங்கன்னா இந்த குதிரை எத்தனை பல்லு, என்ன விலைங்க? இது 6ஆம் பல்லுங்க. 6ஆம் பல்லுங்க. விலை 1.25 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்குதுங்க. எவ்வளோங்க? 1.25. 1.25 சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்கண்ணா. இந்த பிளாக்குங்கன்னா இந்த பிளாக் என்ன? பிளாக் 2.5 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்குது. 2.5 லட்சம். 2.5 லட்ச ரூபாங்க. அது ரகம் என்ன? பல் போடலிங்க, குட்டி. மார்வாடி. டேய், மார்வாடியில் இது குட்டி. ஆமாம். காலடா மார்வாடியில் குட்டிங்க. அது மார்வாடியில் குட்டிங்க. இன்னும் பல் போடல. சரிங்க. நான் இருக்கு காலை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன். மார்வாடி குட்டிங்க. ஓகே ஓகேங்க. பல்லு இன்னும் போடலிங்க. பல் போடாத குட்டி 2.5 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்குங்க. 2.5 லட்சங்க. ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அப்போ நம்ம கிட்ட இருக்கலாம் ஹை பட்ஜெட்னா இது சொல்லலாம். ஹை பட்ஜெட்னு சொல்லலாங்க. ஓகே ஓகே ஓகேங்க. இன்னும் பல்லு இல்லைங்க. பல் இல்லைங்க. இன்னும் பல் போடலிங்க, குட்டி தான். ஓகேங்கண்ணா. யாராவது தேவைப்படுறீங்க நம்ம நம்பருக்கு கூப்பிட சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி தருவோங்க. நல்ல முறையாக பண்ணி தருவோம். நம்ம இந்த அண்ணாவோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 95 24 47 16 58. இதுதான் தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோங்க குதிரை கருவோம். ஓகேங்க. இதுதான் இந்த அண்ணாவோட நம்பர் 95 24 47 16 58. இதுதான் கான்டாக்ட் நம்பர். வேணுங்கிறவங்க யாருக்கு வேணுங்கிறனாலும் சரிங்க. அது நம்ம பேருங்கண்ணா அங்கமுத்துங்க. பவானி அங்கமுத்து எல்லாத்துக்குமே தெரியுங்க. பவானி ஒரு 3/4 பேருக்கு தெரியுங்க. எங்கேங்கண்ணா? பவானி. பவானி கெரும்டா சொல்லிட்டு இருக்கிறேங்க. அப்படிங்களா? ஆமாங்க, எல்லாத்துக்கும் தெரியுங்க. எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஓரளவுக்கு தெரியுங்க. நான் வந்து செல்லில் இப்படி போட்டாலும் மட்டும் குரூப்பில் போட்டுலாம் அனுப்பிச்சுட்டு வியாபாரம் பண்ணது டைம் நாங்கள் தான் வீடியோ எடுக்கோம். நீங்கள் தான் வீடியோ எடுத்து பண்ணுறேங்க. ஓகே ஓகேங்க. எல்லாத்துக்குமே தெரியுங்க. சரி சரி சரிங்க. நாட்டு குதிரைகளில் 25 30 அந்த ரேஞ்சில் 35 40ங்க. 40 ரூபாய்க்கு கூட கொடுத்துருக்குறேங்க. ஒரு பெரிய ஒரு இடம் விட்டு மாதிரி இருந்து இப்போ வியாபாரம் ஆயிருக்குங்க. சரி சரி சரி. எல்லாத்துக்கும் குதிரை கொடுத்துட்டு இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. எங்களுக்கு சரி, சந்தோஷங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நாம் இப்போ பார்த்த குதிரைகள்லாம் இந்த பக்கம் மட்டுமே பார்த்த குதிரைகள். இத்தனை குதிரைகள் இருக்குங்க. நிறைய குதிரைகள், நாட்டு குதிரைகள் அதிக அளவில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. பார்க்குறக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பிளாக்கு எல்லாமே இது எல்லாமே நாட்டு குதிரைகள் தாங்க. எல்லாமே பவானி சைடு இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க. விலை 30,000 40,000 இந்த ரேஞ்சிலையும் கூட இருக்குது. 20,000 5,000லேயுமே குதிரைகள் இருக்குதுங்க. வண்டிகளுமே பார்த்திங்கன்னா 20,000 5,000 ரேஞ்சிலேயே வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க நான் ஒரு சிலருடைய நம்பர் கேட்டு சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா நம்ம பேருங்கண்ணா? என் பேர் ரவிங்க. ரவிங்க. ஓகேங்கண்ணா. நம்மளது இன்றைக்கி இந்த குருநாதர் சுவாமி திருக்கோயிலில் இப்போது நம்ம குதிரைகளில் எப்போங்கண்ணா கொண்டு வந்தீங்க? நான் வந்து 91லேருந்து இங்கே வந்திருக்கேங்க. சரிங்க. எனக்கு வந்து 56 வயசு ஆகுதுங்க. நான் வந்து குதிரையோட ஒரு உயிர். குதிரைக்கு வந்து வைத்தியம் சகலமும் செய்வேன். குதிரை ரேஸுக்கு ரெடி பண்ணுறது, ஓட்டுறது எல்லாம் செய்வேங்க. குதிரையை வந்து வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ ஓட்ட முடியாத சூழ்நிலை ரொம்ப இருக்குங்க. பணத்தில் வந்து இந்த குதிரை வந்து பீச்சாப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. சரிங்க. அந்த குதிரையோட வந்து ரேர் வந்து கல்டாங்க. கிரி கல்டா. கிரி கல்டா. ஆமாங்க. இதுதான் அதோட ரகங்களா? ஆமாங்க. கிரி கல்டாங்க. சரிங்க. இந்த குதிரைங்க. இந்த இதுங்களாங்க? ஆமாங்க. இந்த குதிரை வந்து மோயா கரு. ஆமாங்க. இது நம்ம நாட்டில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த குதிரைங்க. ஆமாங்க. ஓகே ஓகேங்க. ஆமாங்க.
இது இப்போ நம்மகிட்ட எத்தனை ரகங்கண்ணா இருக்குது குதிரை? இது வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ வந்துங்க 5 ரகம் வச்சுருக்கோங்க. 5 ரகம் வச்சுருக்கோம். வருஷம் ஃபுல்லாக நம்மகிட்ட குதிரை கிடைக்குமாங்கண்ணா? இருக்குங்க. தொழிலே எங்களுக்கு அதான். ஆனால் குதிரைக்கு சரியான விலை இல்லைங்க. விலை இல்லைங்க. ஆமாங்க. ஓகே. நம்மளுது இந்த பிளாக் குதிரை அப்படின்னா இது என்ன ரகங்கண்ணா? இது என்ன விலை சொல்லுதுங்க? கருப்புலேயே வந்து இது வந்து கருப்பு, இது ஒரு கருப்புங்க. சரிங்க. ரகங்கண்ணா? இது வந்து சிந்து கிராஸுங்க. சிந்து கிராஸ். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இந்த நொக்ரா, இந்த மார்வாடி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாங்க. இது வந்து சிந்து கிராஸ்னா சிந்து கிராஸ் ராஜஸ்தான்லேருந்து உள்ளே பிறக்கிற குதிரைங்க. எப்படிங்கண்ணா? ராஜஸ்தான்லேருந்து உள்ளே பிறக்கிற குதிரை. ஓ, ராஜஸ்தான்லேருந்து உள்ளே பிறக்கிறதுண்ணா? ஆமாங்க. ராஜஸ்தான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே பிறக்கிற குதிரை. ஓ, சரி சரி. ராஜஸ்தானுக்குள்ளே வர்றாங்க. ஆமாங்க. இந்த குதிரை வரட்டி. சரிங்க. அது வந்து அது ஒரு வரட்டிங்க. கல்டா. கல்டா. ஆமாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த குதிரைங்க. ஓகே. இது நாட்டு குதிரை. ஆமாங்க. இது ஒரிஜினல் பீடுங்க. சரிங்க. ஒரிஜினல் நாட்டு குதிரை வந்து நம்ம ஊரில் ரொம்ப ரேர் கிடைக்கிறது இல்லைங்க. சரிங்கண்ணா. யார்கிட்டயோ ஒருத்தர் தான் குட்டி பிறந்து ஓகே வச்சுருப்பாங்க. இதை சரியான பராமரித்து ஓட்டுறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாதுங்க. ஆட்கள் இல்லை. ஆமாங்க. இந்த குதிரையோட ரேர் வந்துங்க ரொம்ப நிறையா ரேர் இருக்குங்க. சரிங்க. குதிரையோட பராமரிப்பு வந்து சில பேர் தாங்க பார்க்குறாங்க. சில பேர் வந்து குதிரையை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவங்க. அதான். ஆமாங்க. சரிங்கண்ணா. எனக்கு வந்து தொழிலே தாங்க. குதிரை வந்து விற்று வாங்குறது, குதிரை பந்தயத்துக்கு ரெடி பண்ணுறது, பந்தயத்துக்கு ரூல்ஸ்லாம் இருக்குங்க. சரிங்க. குதிரையை வந்து கண்ணாமண்ணான்னு போட்டு ஓட்டக்கூடாது. இப்போ வந்து ஊசி போட்டு ஓட்டுறாங்க குதிரையெல்லாம். ஓகே. ஊசின்னா எப்படிங்கண்ணா? அது ரேஸ் கோர்ஸ் மூலிமா ஊசி வருதுங்க. குளுக்கோஸ் குடிக்கிற மாதிரி அது ஒரு இது வந்து இருக்கப்பட்டவங்க வாங்கிடுறாங்க, ஓட்டுறாங்க. இல்லாதப்பட்ட எங்களை மாதிரி ஆள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேர்மையாக யாரும் ஓட்டுறது. ஆமாங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து இது எங்களுக்காக ஒரு சலுகை பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா, இந்த குதிரை என்ன விலை சொல்லுதுங்கண்ணா? இது ரகம் என்ன ரகங்கண்ணா? அது இது வந்துங்க ராஜஸ்தான்லேருந்து உள்ளே பிறந்த குதிரை. இங்கே வாங்கினது வந்து 75,000க்கு வாங்கினதுங்க. 75,000. ஆமாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து இந்த குதிரை வந்து நீங்கள் விற்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் இது விலை 75,000 சொல்கிறீங்களா எப்படிங்கண்ணா? அது விலை வந்து 1 லட்சம் சொல்லிட்டு இருக்குங்க. அந்த விற்கிறதுக்கு இங்கே விலை இல்லைங்க. ஓ, நீங்கள் வாங்கி எவ்வளோ வருஷம் இருக்குங்க? இது வந்து வேற ஆள்கிட்ட நாங்கள் வாங்கினதுங்க. எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா? இப்போ நாங்கள் வாங்கி 1 மாதம் இருக்குங்க. 1 மாதம் தான் இருக்கும். ஓகேங்க. இந்த குதிரை நம்ம வீட்லேயே பிறந்ததுங்க. இது என்ன விலைங்கண்ணா சொல்லுது? இது வந்து 50,000 விலை சொல்லிட்டு இருக்கோம். 50,000. ஓகேங்கண்ணா. இதுங்கண்ணா இந்த பிரீடுங்க? இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த குதிரைங்க. இதுங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது பல்லெல்லாம் எப்படிங்கண்ணா? இன்னும் குட்டி தாங்க. குட்டி தான். கரெக்டாக 2.25 வருஷம் ஆச்சு. 2.25 வருஷம் ஆயிருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து வண்டி போகிறதுக்கு இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 மாதம் ஆகுங்க. ஓகேங்க. தமிழ்நாட்டில் இது பிளாக் வந்து ரொம்ப ரேராக எப்படிங்கண்ணா? ரொம்ப ரேருங்க. முதல் ரொம்ப ரேராக இருந்துச்சுங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து வடநாட்டிலேருந்து குதிரை வரக்குள்ள இந்த பிளாக்லாம் கொஞ்சம் வேல்யூஷன் கொஞ்சம் கம்மியாகுது. வேல்யூஷன் கம்மியாகிடுச்சு. ஓகேங்க. சரி, ஓகேங்கண்ணா. இது என்ன விலைங்கண்ணா சொல்லுது? இது வந்து 55,000க்கு வாங்கினதுங்க. அது இது வந்து பீஜாப்பூர் குதிரைங்க. பீஜாப்பூர் குதிரை. ஆமாங்க. இது ஆமாங்க. பீஜாப்பூர்லேருந்து வேற ஆள்கிட்ட நாங்கள் வாங்கினோம். சரிங்க. அதுவும் இப்போ 2 மாதம் ஆச்சுங்க எங்களுக்கு வந்து. சரிங்க. ஓடுற குதிரையிலே வந்துங்க இந்த கலர் குதிரை வந்து ரேராக ஓடுங்க. ரேர் தான். ஆமாங்க. ஓகேங்க. அதுக்கும் ஒரு விலை இல்லாமல் இருக்குது இப்போ. இந்த வருஷம் அந்தியூர் சந்தை அது என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு. குதிரை இந்த வருஷம் வந்து குதிரைக்கு வந்து விலை இல்லைங்க. விலை இல்லைங்கிறீங்க. ஓகே. சராசரியாக நீங்கள் சந்தைக்கு குதிரைகளை கொண்டு வந்து எத்தனை நாளுங்கண்ணா இருக்கும்? நாங்கள் வந்து இங்கே எப்படி இருந்தாலும் 1 வாரம் இருக்கும். 1 வாரம் இருக்கும். இது வரைக்கும் குதிரைகள் கொண்டு வந்ததில் எத்தனை குதிரைங்கண்ணா சேல் ஆகிருக்கும்? நாங்கள் காலையில் இப்போ கொண்டு வந்தாங்க 5 குதிரை கொண்டு வந்து 1 குதிரை விற்றுருக்கோங்க. 1 குதிரை விற்றுருக்கோம். அந்தாண்டா 10 குதிரை இருக்குது. ஓ, அந்த பக்கம் 10 குதிரை வச்சுருக்கீங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் ரவிங்க. ரவி. ஓகே. ஊருங்கண்ணா? திருவாரூர். திருவாரூர்லேருந்து நீங்கள் வந்துருக்கீங்க. ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. இந்த குதிரை பாருங்களேன், முடி அழகாக எப்படி விழுந்திருக்கு. இதுக்கு ஒரு மாதிரி ஸ்டைலில் இருக்குது. இந்த முடி தான் இதுக்கான அழகே. முடி நட்டுக்கு எதுக்குங்க மேம்? வெள்ளைக்கு நட்டுட்ருக்கு. இந்த குதிரைக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த வெள்ளை குதிரையை ஒட்டி இருக்கிற செவலை குதிரை, அந்த குதிரைக்கு பாருங்க முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி முடியெல்லாம் வெட்டி விட்டுருவாங்களாட்டிருக்கு. ஓகே, அப்படியே நம்ம போய் பார்க்க. தூரியெல்லாம் பாருங்கள், நைட்டெல்லாம் எடுத்தோம்னா ஜம்முன்னு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே அடுத்த கட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த கட்டில் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டில் குதிரை வாயோடவே தீனி கட்டி விட்டாங்க. கீழே ஓட்டெல்லாம் சாப்பிட்றதில்ல, வாயோடவே கட்டி விட்டாங்க. அந்த வெள்ளை குதிரை சாப்பிட்டுட்டு இருக்குது.
நம்ம இந்த பக்கத்தில் செகண்டு கட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே இருக்கிறதுமே மேக்ஸிமம் நம்ம நாட்டு குதிரைகள் தான் இருக்குதுங்க. குதிரைகளுக்கான ஐட்டங்கள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஒரு டீ கடை கூட வச்சுருக்காங்க. எல்லாம் ChatGPTலேயே ஒர்க் பண்ணி எடுத்து போஸ்டர் போட்டிருக்காங்க. நம்மளே ChatGPTயில் தான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறோம். அந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு. வேறு என்ன பண்ணுறாங்க, ஃப்ளக்ஸே ChatGPTயில் ஒர்க் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்துங்க. பரவாயில்ல. இதுக்கு முடி இருக்குது, இதுக்கு பாருங்கள் முடி இல்லை. வெட்டிடுறாங்க. ஏன் வெட்டுறாங்கன்னு தெரில. வெட்டினா நல்லா இருக்குமா எப்படின்னு தெரில, ஆனால் வெட்டிடுறாங்க. மேல் குதிரை தாங்க அதிகமாக இருக்குது, ஃபீமேல் வந்து கம்மி தான். இது ஃபீமேல் ஆட்டிருக்கு. இது ஃபீமேலாக என்னென்னு தெரில, இதுவும் ஃபீமேலாக என்னென்னு தெரில. ஒருவேளை ஃபீமேலாக இருந்துச்சுன்னா முடி இருக்காதா என்னமோ தெரில. இது ஃபீமேல் ஆட்டிருக்கு. இல்லை அது குதிரை குட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையா என்னன்னு தெரில. தூரிக்கு தான் பஞ்சம் இல்லாமல் இருக்குதுங்க. தூரிக்கு தான் பஞ்சமே இல்லை. குதிரைக்கான தீனியெல்லாம் கொண்டு வராங்க. ஃபுல்லு கட்டி விடான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருவாங்களாட்டிருக்கு. நம்ம இந்த செகண்ட் வீதியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குதிரைகள் இருக்குது. இதெல்லாம் நாட்டு குதிரையா தெரியல. கால்லாம் பாருங்கள், இதெல்லாம் குண்டாக இருக்குது கால்லாம். ஒயிட் குதிரை, நடு உடம்பு பாருங்கள் எவ்வளோ கீழே இறங்கி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை சவாரி பண்ணி அப்படி இருக்கா, இல்லை இயல்பாகவே அப்படித்தான் இருக்குமான்னு தெரியலையா. பிள்ளைங்களா இங்கே ஒரு நாட்டு மாடு ஒன்று வச்சுருக்காங்க. வெட்டி கிட்டி மிதிச்சிட போகுது. இங்கே பாருங்க, இந்த குதிரை நடுது அப்படியே கீழே இறங்கியிருக்கு. சவாரி பண்ணதுனாலே என்ன எதுவும் தெரில. உள்ள கொட்டை மாடு இருக்காமா, இங்கே ஒரு மாடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. குதிரை குட்டி பயப்படுது. கல்யாணிங்களா இதுங்களா? கல்யாணி. ஆஹா, கல்யாணி குட்டி போட்டிருக்காங்க. எல்லாமே நாட்டு குதிரை ஏனுங்கண்ணா? இது என்னங்கண்ணா? அதுவும் நாட்டு காட்வாடி. காட்வாடிங்களா? ஓ, காட்வாடி காட்டியவாள்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணாவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு எங்கே இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்குது? கோயம்புத்தூருங்களா? எத்தனை குதிரைங்கண்ணா கொண்டு வந்திருக்குது? 12 குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க. வந்து எடுத்து சொன்னார். ஓகே. இந்த குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அண்ணா தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இந்த வருஷம் எத்தனை குதிரைகள்ண்ணா கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? 13 குதிரைகள். 2 மாடு இருக்குது, குட்டை மாடு. ஓகேங்கண்ணா, பார்த்தங்க. 2 மாடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கட்டியிருக்காங்க. இது மாடுகள்லாம் நம்ம நாட்டு மாடுகள் இல்லைங்களாங்கண்ணா? ஒரிஜினல் நாட்டு குட்டைங்க. ஒரிஜினல் நாட்டு குட்டை மாடு. ஓகேங்க. ரெண்டுமே வாங்கண்ணா. இந்த ஜாதிக்கு வந்து சக்கரை குட்டைன்னு சொல்கிறதுங்க. சக்கரை குட்டை. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம், தூத்துக்குடி, இந்த அந்த லைனில் புதுக்கோட்டை மாவட்ட லைன்லேயே கிடைக்குங்க. சரிங்க. அது குட்டை மாடுங்க, நாட்டு குட்டைங்க. அது ஒரு நாட்டு குட்டைங்க. 7 மாதம் செனைங்க. சரிங்க. இது செனைங்களா? ஆமாங்க. கண்ணு மாதிரி இருக்குது செனை குட்டைங்கிறதுனால. ஓகே ஓகே. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா செனை? இப்போ 2ஆம் ஈத்துங்க. ஒரு கண்ணு போட்டு கறந்த மாடு இப்போ 2வது கண்ணு போட போகுதுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது 50 ரூபா சொல்லுதுங்க. 50 ரூபாய்ங்க. கறவையெல்லாம் எவ்வளோங்கண்ணா கொடுக்கும்? ஆனால் இது பாலெல்லாம் கண்ணுக்குட்டி குடிக்கிறது தாங்கண்ணா மெயின். நம்ம கறந்து 1 லிட்டரு, காலையில் சாயந்தரம் 1 லிட்டரு கறக்கும். ஓகே. நம்மளுக்கு எப்படி உபயோகத்துக்கு பால் இருக்கும்? உபயோகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி குடிச்சா. ஓகேங்கண்ணா. இதுங்கண்ணா? காலக்கண்ணுங்க. காலக்கண்ணு. ஓகே. கண்ணுனா வயசாயிருச்சுங்க. எத்தனை வயசுங்கண்ணா இருக்குது? 3 வயசு ஆச்சு. 3 வயசு ஆச்சு. இது ப்ரீடுக்கு யூஸ் பண்ணலாமாங்கண்ணா? அது காலைக்கு சேர்த்துலாங்க. சரி சரி சரிங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுங்கள்? இது 47 ரூபா சொல்லுங்கள். 47ங்க. ஓகேங்கண்ணா. பாருங்க உயரமே இந்த அளவுக்கு இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 47 ரூபா. குட்டை ப்ரீடு. 3 வருஷம் ஏங்க? ஆமாங்க. 3 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆகுது. நம்மக்கிட்டே பிறந்து வளர்ந்தது. நம்மக்கிட்டேயே பிறந்து வளர்ந்ததுங்க. சரி சரி சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்மளுக்கு குதிரை இதெல்லாம் மாப்பிள்ள வணக்கம். மாப்பிள்ள வரங்க மாப்பிள்ள.
அண்ணா இந்த குதிரைகள் இரண்டும் எப்படிங்கண்ணா இது? ஆனால் இது சாரட்டுக்கு ஓட்டுறதுங்கன்னா நம்ம மதுரை சேகரன்னு சொல்லுவாருங்க அவருக்கு. அப்படிங்களா? இது ஏங்கண்ணா குதிரை இது நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கு? அது வந்துங்க பிறவி அப்படிங்க. கொஞ்சம் நெளிமுதுவுங்க. சாரட்டு வண்டியில் ரெண்டுமே ஓடுதுங்க. ஓ சரி. மதுரையில் சேகரன் சொல்கிறது இவர் தாங்க. சேகரனா சேகரன் அவர் தான் மதுரை சேகரன். மதுரை சேகரன் சாரட்டு வண்டி வச்சிருக்காருங்க. சாரட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ஓட்டுவாருங்க. கல்யாணம் காது ஊற்றி என்ன ஃபங்க்ஷனுக்குனாலும் ஓட்டுவாருங்க மதுரை சேகரன். ஓகே ஓகே ஓகே. மதுரை சேகர். ஆமாங்க. வருஷம் வந்துருவார். வருஷம் வராரு. 40 வருஷத்துக்கு மேலே வராரு. சரி சரி சரி. நாங்களும் வந்துட்டு இருக்கிறோங்க. அவரும் இது விற்பனைக்காங்கன்னா எப்படிங்க? இது விற்பனை இல்லை, விற்கிறதுக்கு இது விற்கிறது. மற்ற நாட்டுக்குறியில விற்கிறது. ஓகே. அந்த குதிரையெல்லாம் விற்கிறது. இது ரகம் என்ன ரகங்கண்ணா? இது காட்டுவாடி நொக்கரா. காட்டுவாடி நொக்கரா. ஓகே. காட்டுவாடியில் நொக்கரா. சரி சரி சரி. இதுக்கு ரெண்டுக்கு எவ்வளோங்கண்ணா பல்லு எத்தனை பல் போட்டிருக்கோம்? 6 பல்லு சேர்ந்துருச்சு. 6 பல்லு சேர்ந்துருச்சு. ஓகே ஓகே. ஆனால் இது சொந்த யூஸ்க்கு வச்சுருக்கீங்க? சவாரிக்கு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்கிற நம்பர் சொல்லணும். 98 43 63 95 52. இதான் ஃபோன் நம்பர். நம்ம பேருங்கண்ணா? சேகர். சேகர். மதுரை சேகர். வருஷம் இங்கே ஆமாம் 40 வருஷம் வந்துருக்கு. 40 வருஷம் வந்து. ஆமாம். ஓகே ஓகேங்க. குதிரைகள் இந்த மாதிரி சரட்டு வண்டியெல்லாம் வேணும் அப்படின்னா அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க. அப்படி தானேங்கண்ணா? சொல்லுங்கண்ணா. கோயிலுக்கு விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே வரும். எல்லாத்துக்கும் வரும். ஓகே ஓகே. இப்போ காட்டிட்டு இருக்க இந்த குதிரை எப்படிங்கண்ணா? அது இது நாட்டு குதிரைங்க. நாட்டு குதிரை. கட்டு வண்டி போட்டு ரசில் ஓட்டுறது. ஆமாம். ஓகே ஓகே. அது விலை என்னங்கண்ணா சொல்லி? எதுங்க விலை? 25,000. 25,000. வருஷம் என்னங்கண்ணா இருக்குது? எதுங்க? வருஷம் 4 வயசு. 4 வயசு. ஓகே. 4 வயசு. நம்மள எத்தனை குதிரைங்களை கொண்டு வந்திருக்கோம்? 10 குதிரை கொண்டு. 10 குதிரை கொண்டு. எத்தனை குதிரை கொடுத்துருக்கு? 2 குதிரை கொடுத்துருக்கு. 2 குதிரை கொடுத்துருக்கு. ஓகே. அதெல்லாம் நம்மளுக்குங்களாங்க? ஆமாம். அது என்னங்கண்ணா அப்புறம் ப்ரீடு? இது அது என்ன ரகம்? அது காட்டுவாடி தான். ஓகே ஓகே. அது விற்பனையாங்கண்ணா? விற்கதான். அது எத்தனை பல்லு போட்டுருக்குங்க? என்ன பல்லு சொல்லிச்சுங்க. 5 வயசு ஆகுது. 5 வயசு ஆகுது. ஆமாம். விலை என்ன சொல்லுங்கள்? விலை 1.5 சொல்லு. 1.5 சொல்லு. ஓகே. அதை தவிர நம்மளுதுங்கண்ணா? இந்த அது இருக்குது. அது என்ன விலைங்கண்ணா? எத்தனை? அது 1 லட்சம். ஆமாம். அதில் எத்தனை போட்டு? 10 வயசு ஆச்சு. 10 வயசு ஆச்சு. ஆமாம். ஓகே. 1 லட்ச ரூபா சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே. மற்றெல்லாம் நாட்டு குதிரை. ஓகே. நாட்டு குதிரைலாம் என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குதுங்க? நம்மகிட்ட 5,000 ரூபாயிலேருந்து 50,000 வரை இருக்குது நாட்டு குதிரையில். 5,000 எத்தனை மாதத்துக்கு? இந்த குட்டியே இருக்குல்ல. ஓ அது ஆமாம். அது 5,000. 5,000 வா பரவாயில்லையா. ஓகே ஓகே. பரவாயில்ல. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் இத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு என் அண்ணா பேச சொன்னார். வேணுங்கிறவங்க தொடர்பு. நன்றிங்கண்ணா. சரி நன்றி. ஓகே. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருந்த நம்ம அண்ணன் இவ்வளோ மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ரகங்க? என்ன நாட்டு குதிரைங்க. சரிங்களா? 11 சொல்லிங்க. சரிங்க. சமன் 11 போடலைங்க. சரிங்களா? இது தட்டுவண்டி ரேஸ் ஓட்டுறதுக்கு குதிரைங்க. இது பஞ்சகல்யாணி காட்டியவாடி. பஞ்சகல்யாணி காட்டியவாடி. ஓகே ஓகே. பஞ்ச கல்யாணின்னு என்னங்கண்ணா அது பேர்? வந்துங்க இல்லைங்க 4 கால் வெள்ளை இருக்கணுங்க. நெத்தியில் வெள்ளை இருக்கணும். வால் வெள்ளை இருக்கணும். சரிங்க. இங்கே பார்த்துக்கல இதுலேருந்து எல்லாம் பா பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் வெள்ளை இருக்கணும். கால் இந்த முழங்கால் அளவுக்கு 4 கால் வெள்ளை இருக்கணும். சரி சரி சரிங்க. 4 கால் வெள்ளை வால் வெள்ளை. அது 1000 வெள்ளை இருக்கணும். ஆமாங்க. இதுதான் பஞ்சகல்யாணி. ஆமாங்க. ஓகே ஓகே. இது வந்து 10 சுழி இருக்குதுங்க. 10 சுழிங்க. ஓகே ஓகே. சுழியெல்லாம் எங்கெங்கண்ணா இருக்கும்? இங்கே முதல்ல பார்க்கணும். இங்கே ஒன்று. ஓ இங்கே ஒன்றுங்க. இங்கே ஒன்று. இங்கே 2ங்க. சரிங்க. 10ஆவது சுழி வருங்கீங்க. இங்கே 2 பறவை. அந்த 2 பறவை. சரி சரி. பறவைங்களா அது? பறவை. இது வந்து நெஞ்சில் பறவை சொல்லிங்க. பின்கால் பறவை சொல்லி. ஓ சரி சரி சரி. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருந்து பார்த்தா தாங்க 10 சுழிக்கு. பஞ்ச கல்யாணின்னு சொல்கிறக்கே இதுதான். 10 சுழி இருந்தால் நார்மலாக எல்லா குதிரைக்கும் 10 சுழி இருக்கணும். ஓகே ஓகே. இந்த மாதிரி குதிரைக்கு இருந்தால் தான் அதுக்கு மரியாதைங்க. பஞ்சகல்யாணம் 10 சுழி இருக்கணும். 9 சுழிலும் இருக்குது. மெயினாக 10 சுழியில் வரணுங்க. 10 சுழி இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லது. ஓகே ஓகே. இது விற்பனைக்காங்கன்னா? விற்பனை தாங்க. இது பல்லு எத்தனை போட்டிருக்குங்கன்னா? பல்லு சேர்ந்துருச்சுங்கண்ணா. சரிங்க. விற்பனை தாங்க. வண்டி போவாங்க, ரைடிங் போகுங்க. சரிங்க. விலை என்னங்க? 1,000 ரூபா சொல்லுங்க. 1,000 ரூபா சொல்லுங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் நாட்டு குதிரைகள். அதெல்லாம் நாட்டு குதிரை. இது எதை கல்யாணி அப்படின்னாங்க? இல்லைண்ணா அது வந்து குட்டிங்க. அது வந்துங்க அது வந்துங்க நாட்டு குதிரையில் குட்டி வந்து கல்யாணியாக போட்டிருக்குதுங்க. அதனால் அந்த மாதிரி குதிரைங்க. கல்யாணியாக போட்டிருக்குன்னா எப்படிங்கண்ணா? அதில் ஏதாச்சும் அது வந்து ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்க. குதிரைக்குமே கழுதியில் கிராஸ் ஆன மாதிரிங்க அது. ஓ சரி சொல்ல மாட்டாங்க. அதுதான் பஞ்ச கல்யாணி. கல்யாணி. ஓகே ஓகே ஓகே. சரி சரி. ஆனால் இது நம்ம நாட்டு குதிரை இல்லைங்க? நாட்டு குதிரை. ஓகே.
இதெல்லாமே நாட்டு குதிரை நம்மளுக்கு இதெல்லாம் என்ன ரேண்ட் இது 60 ரூபா சொல்லுதுங்க. அது சரிங்க. இது 75 ரூபா சொல்லுதுங்க. சரிங்க. இது குட்டி குதிரை 60 ரூபா கேட்குதுங்க. சரிங்க. இது 1.5 ரூபா சொல்லுதுங்க. அது 50 ரூபா சொல்லிட்டு. சரி, ஓகேங்கண்ணா. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேரும் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். கோபாலுங்க. சரிங்க. 99 52 70 56 09ங்க. இதுதான் தொடர்பு எண். ஆமாங்க. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப டைம் எடுத்து எங்களுக்கு எல்லாம் விவரங்களையும் கூறினதுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்து நம்ம கோபாலன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம். கோபால் தானுங்கண்ணா பேர்? ஆமாங்க. நல்லசாமி கோபாலங்கிறாங்க. கோயம்புத்தூரில் சங்க தலைவருங்க. சங்கத்தலைவர் எதுக்குங்கண்ணா? ரேக்லா சங்க தலைவர். ரேக்லா சங்க தலைவர். ஓகே. ரேக்லா சங்க தலைவர்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருந்துருக்குறோம். கோவை மாவட்டம். கோவை மாவட்டம். ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு. குதிரைகள்லாம் நிறையா இருக்குது. நாட்டுக்குதிரைகள் கோயம்புத்தூர்காரங்க. அவங்க வந்து ரேக்லா ரேஸ் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய குதிரைகள் எடுத்தது ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரேப்பாங்க. இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இடத்துக்கு வரணும். எல்லாமே சூப்பரான பாருங்க. இப்போ எங்கேருந்து கொண்டு வந்துருக்குதுங்க இது? திருப்பத்தூருங்களா? திருப்பத்தூர் எங்கே இருக்குது? வானமல்லி ஜோலார்பேட்டை இதில். ஓ சரி சரி. எத்தனை குதிரை கொண்டு வந்துருக்குறீங்க இந்த டைமு? நம்ம டைம் வந்து நான் 8 குதிரை வந்து 8 குதிரை கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே. இது எல்லாமே நம்மளுக்கு தாங்க? ஆமாண்ணா, இதெல்லாம் நம்மள தான். ஓகே. இதில் இது என்ன ப்ரீடுங்க? ஒயிட்டு இது நொக்கராண்ணா. இது நொக்கரா. ஓகே. நொக்கரா தான் இருக்கிறதே கொஞ்சம் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது. ஆமாண்ணா. ஓகே. இது காட்வாடியில் நொக்கரா அப்படிங்கிறது காட்டுவாண்ணா. நொக்கராவில் காட்டு. ஓகே ஓகே. இதுங்க? இது கருப்பில் பஞ்சகிலைண்ணா. இது கருப்பில் பஞ்சகிலைன். புரியல. கருப்பில் பஞ்சகிலைண்ணா. பஞ்சகல்யாணி. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. 4 கால் இல்லை. ஓ 4 கால் இல்லை. பஞ்சகல்யாணி. அது வந்து கல்டா. ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறாரு, அதனால் புரியல. அது கல்டாங்களா? ஆமாண்ணா. கல்டான்னா அது என்னது? கல்டானா அது ஒரு ரகம். அது ஒரு ரகம். ஓகே. பஞ்சகல்யாணிங்கிற மாதிரியா? பஞ்சகிலை இல்லைண்ணா. ஓகே. அதில் இது காட்வாடிங்கிற மாதிரி. அது வந்து அது மார்வாடு. மார்வாடியில் கட்லாவா? ஆமாம். கல்டா. நான் மீன் வாங்கி போயிட்டேன். இது கல்டாவாமா. மார்வாடியில் இது கல்டா. மொத்தம் 9 குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க. குதிரைகள் வேண்டும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? 9097 பேர் ஜியா. ஜியா. ஓகே. 9 குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2வது வீதியில் இந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, இப்படி வந்தீங்கன்னா லாஸ்ட் என்று இருக்குது. இந்த தூரியெல்லாம் இந்த லெவலில் தெரியுது. இந்த சிக்கன் பிரியாணி 160 ரூபா விற்றுட்ருக்காங்க.